கிறிஸ்துவின் சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருப்பதற்கு நாம் யோசிக்கிற பல காரணங்கள், நம்மை வெறுப்பவர்கள், நாம் சொல்லுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை அவமதிப்பவர்கள், அடுத்து த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், த என்டையர் ஈவில் டீம், எப்போ விழுங்கலாம் காத்திருக்கிற இந்த டீம் தான் காரணங்கள் என்று நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் உண்மை என்னன்னா, நம்ம புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டாலும் நம்ம பழைய சிந்தனைகளை அப்படியே நம்ம கேரி பண்ணிட்டு வாக் பண்ணுறது தான் அநேக நேரம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையாக மாறுகிறது. அந்தகார இருள இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தில் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த பழைய ஆதாமினுடைய சிந்தைகளை எடுத்துக்கொண்டு புதிய ஆதாமாக நம்ம நடக்கும் பொழுது நம்மால ஜெயம் சுதந்திரிக்க முடிவதில்லை. முன்பு நம்ம மாம்சத்தின்படி யோசித்துக் கொண்டிருந்தோம். மற்ற மனிதர்கள் என்ன பேசுகிறார்களோ அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கொண்டு உலகத்தின் பார்வையில் உலகத்துடைய லாஜிக்கல் திங்கிங்கில் நம்ம போய் கொண்டிருந்தோம். ஆனால் எப்போ இயேசுவுக்குள் வந்து விட்டோமோ அது எல்லாவற்றையும் தூக்கிவிட்டு இனிய புதிய சிருஷ்டியாக வசனத்தின்படி யோசிக்கிறவர்களாக ஆவில அனலாய் இருந்து ஆவியின் வல்லமைகளையும் ஆவினுடைய கனிகளையும் பெற்றுக்கொண்டு இயேசுவின் கரம் பிடித்து நடத்து அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும்படியாக அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக மாறும் பொழுதுதான் நமக்கு ஜெயம்